Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தது ஓகேங்களா. ஸோ அப்சைட் போன மாதிரியே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட யூ ஷேப் ரெக்கவரி, அதாவது வி ஷேப் ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா நீங்கள் நிகழ்த்தி காமிச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் என்ன பண்ணோம், எதை பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸை பார்த்திங்கன்னா அப்படியே கரெக்டாக மார்க்கெட் ஃபாலோ பண்ணியிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா லாங்காக டைம் ஃப்ரேம் நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போயிடுவோம் மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டே டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சேனல் ஃபார்ம் ஆயிருந்தது ஓகேங்களா. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபேக் அவுட் கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சி சேனல் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்டு ஃபிபனாச்சி வீடியோஸில் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி வச்சிருந்தேன் ஓகேங்களா. ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக் அவுட் கொடுத்தது ஓகேங்களா. ஸோ இந்த ஃபேக் அவுட்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இது ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ஒரு சேனல் மாதிரியே பார்த்திங்கன்னா இன்னொரு சேனலும் ஃபார்ம் ஆகிருக்கு. அது எங்கன்னா இந்த இடத்துல ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சேனல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் இந்த சேனலுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இப்போ இனிமேல் நம்ம பார்த்திங்கன்னா நாளைக்கு எளிதாக நம்மளால் ட்ரேடை பண்ணவே முடியும், ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து இதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். இன்கேஸ் பிரேக் பண்ணலன்னா என்ன வரும்னா சேனலோட 50% ரீச் பண்ணும். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா பாட்டமுக்கு வரும். இவ்வளோ தான் சிம்பிளான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. நாளைக்கு சூப்பராக இருக்குது. இன்கேஸ் நாளைக்கு கன்சால்டேட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் அந்த இடத்துலேயே இருக்கும் ஓகேங்களா. பட் ஆனால் அது கன்சால்டேட் தான் பண்ண போகுது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போவே பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கான ஃபிபனாச்சிக்கான 50% ரீட்ரேஸ்மெண்ட், 1 ஹவருக்கான 50% ரீட்ரேஸ்மெண்ட், இல்லாட்டி 15 மினிட்கான 50% ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது 50 to 60% ஒரு பிளாக்கை வரைஞ்சிக்கிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி கொடுத்துருந்த சப்போர்ட் லெவலும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சேனலோட மிட் ஓகேங்களா. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா சேம் ஒரே இடத்துல கொலைட் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு இந்த இடத்துல மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாலடைல் பண்ணிட்டு 90% மேலே போகிறது தான் வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. இன்கேஸ் இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் ஃபர்தராக கீழே போகலாம் ஓகேங்களா. ஸோ மேலே போகிற அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஒரு ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆக போகுதுன்னா அதுக்கான கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா என்ட்ரு ஆகுங்க ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா இதை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா. அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபர்தராக பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா கீழே போயிடும் ஓகேங்களா. ஸோ அப்படியே ரீடெஸ்ட் பண்ணாலும் மேலே இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். அதையும் பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் ஃபர்தராக நமக்கு பார்த்திங்கன்னா மேலே அப்சைட் மூவ்மெண்டம் கொடுக்கு, இல்லாட்டி சைட்வேஸ்லேயே தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நமக்கும் தெரியும் லாங்காக டைம் ஃப்ரேம்லேயும் சேனலோட பாட்டத்தில் தான் இருக்குது. இந்த இடத்துல இந்த சேனலை பிரேக் பண்ணிச்சுன்னா அந்த சேனலோட எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 50% வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம். அதாவது இண்டெக்ஸ்லேயே நம்மளால் ஸ்விங் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இதையும் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா இன்கேஸ் கீழே பாட்டத்தை டச் பண்ணுதுன்னா இது வரைக்கும் டச் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதாவது 23,500 ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு லைன் ஓகேங்களா. ஸோ 23,500 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் கீழே வரும், இந்த சேனலோட பாட்டத்துக்கு வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 5 மினிட்டில் ஓகேங்களா. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு ஓகேங்களா. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் ஆகிறத பொறுத்து நமக்கான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நாளைக்கு அமையலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது எங்கே ஓப்பன் ஆகுதுங்கிறத பொறுத்து இருக்குது. இன்கேஸ் மேலே ஓப்பன் ஆகிட்டு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு மேலேயே ஓப்பன் ஆகிட்டு இந்த சேனலை டச் பண்ணிட்டு கீழவும் வரலாம் ஓகேங்களா. இன்கேஸ் இந்த பேட்டர்னுக்குள்ளேயே ஓப்பன் ஆகிட்டு ட்ரையாங்கிள் பேட்டர்னை மேலே பிரேக் பண்ணுற மாதிரி ஃபேக் அவுட் கொடுத்துட்டு கீழே ரீடெஸ்ட் ஆகிறதுக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் கீழேயும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக இந்த சேனலோட பாட்டத்தை டச் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இதான் சிம்பிள் வியூ ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணால் என்ன நடக்கணுங்கிற மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இது கேப் அப் பண்ணுதா கேப் டவுன் பண்ணுதாங்கிறத பொறுத்தா நாளைக்கான மார்க்கெட்டோட இனிஷியல் மூமெண்டம் இருக்க போது. அதுக்கப்புறம் நம்ம 1 ஹவருக்கு மேலே தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோங்கிறனால நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் வந்துடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா 10 வந்திருந்தேன் ஓகேங்களா. அதில் 50% ரீட்ரேஸ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகிட்டு இருந்தது. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டலில் பார்த்திங்கன்னா அது பாட்டத்தை டச் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே அங்கேருந்து பார்த்திங்கன்னா நான் மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா செல் பண்ணிட்டேன், புட் ஆப்ஷன் எடுத்துட்டேன் ஓகேங்களா. ஐம் டேக் ஹியர்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதையும் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்தராக மார்க்கெட் மூவ் ஆக நான் வால்யூம் பிரேக் அதிகமாக வச்ச கேண்டில் பிரேக் பண்ணனால பார்த்திங்கன்னா நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக அந்த ஸ்விங்கோட 100% வரைக்கும் நான் டார்கெட் பண்ணியிருந்தேன். நம்மளோட கொடுத்துருந்த 2 சப்போர்ட் ஜோனையுமே பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த சப்போர்ட் ஜோனை போய் ரீச் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன இடத்துலேருந்து என்ட்ரி எடுத்திருந்தால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இது ரிவர்சல் ஆகும்போது இந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஓகேங்களா. ஸோ இந்த லைனை பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணிட்டு அந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ட்ரி கொடுக்கணும். இந்த கேண்டலுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் வைக்கணும் ஓகேங்களா. ஸோ வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த
1 ஹவருக்கான லோ ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரே கேண்டில் போயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம 50% ரீட்ரேஸ்மெண்ட்டில் புட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, ஐ மீன் செல் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து வேணால் நம்ம கால் ஆப்ஷனுக்கு இங்கே 50% ரீட்ரேஸ்மெண்ட்டாக டார்கெட் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அங்கே போயிட்டு இன்றைக்கான மார்க்கெட் நின்றுச்சு ஓகேங்களா. ஸோ இதோட நம்மளோட 2வது ட்ரேடோட என்ட்ரி முடிஞ்சுது. ஆனால் நம்ம 2வது ட்ரேட் எடுத்தோம்னா இல்லை, நம்ம ரூல்ஸ் படி ஒரு ட்ரேட் தான் எடுக்கணும். அது லாஸ் ஆனால் மட்டும்தான் 2வது ட்ரேட் எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் ட்ரேட்லையும் நம்ம சக்ஸஸ் ஆனால் நம்ம வந்து நான் அதோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் ஓகேங்களா. ஸோ ஈவினிங் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த ஒரு இதே இருந்தது ஓகேங்களா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு என்ன பண்ணும், என்ன லெவல் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டெலகிராம் குரூப்பில் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக தெரியலைனாலும் நான் இந்த இமேஜை எடுத்து நான் டெலகிராம் குரூப்பில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட லெவல்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த லெவல்ஸ் ஒவ்வொன்றா பிரேக் பண்ண ஃபர்தராக மேலே போகலாம். ஆனால் பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணும்போது மட்டும் என்ட்ரி கொடுங்க. அதுவும் ரியல் ட்ரேட் பண்ணாதீங்க, பேப்பர் ட்ரேட் மட்டும் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு 50 டேஸ் மினிமம் 50 நாள் நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு இதை வந்து பண்ணுங்கள். எனக்கு ட்ரேடை எப்படி எடுக்கணும் எதுவுமே தெரில அப்படின்னா வந்து தயவு செஞ்சு போய் நம்ம இதில் இருக்கிற பிகினர் ட்ரேடிங் பிளேலிஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை பாருங்கள், ஃபிபனாச்சி சீரிஸ் பாருங்கள், எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் உங்களை தனியாக ஒரு ட்ரெயின் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் பேப்பர் ட்ரேட் பார்க்கவங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரியல் மார்க்கெட் பேப்பர் ட்ரேடில் குறைஞ்சது ஒரு 50% நீங்கள் வந்து அக்யூரசி ரேட் வச்சிருந்தாலே போதும். ஸோ அதுவே இனஃப் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு ஓகேங்களா. 51% இஸ் இனஃப் ஓகேங்களா. நீங்கள் 1:2 ரேஷியோவுக்கு 51% இஸ் இனஃப் ஃபார் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு. ஸோ அதை மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்தா இருக்குது. பிரேக் பண்ணி ஐ மீன் கேப் அப்பில் ஓப்பன் பண்ண போதா, கேப் டவுன் ஓப்பன் பண்ண போதான்னு நமக்கு தெரியல ஓகேங்களா. ஸோ இது பிரேக் ஆச்சுன்னா மேலே ஃபேக் அவுட் கொடுக்குமா இல்லை பிரேக் அவுட் கொடுக்குமா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணுது, அந்த சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சு ஸ்ட்ராங்காக மார்க்கெட் மேலே மூவ் ஆனால் மட்டும் மேலே என்ட்ரி பாருங்கள் ஓகேங்களா. இல்லைனா வந்து வெயிட் பண்ணிட்டு 1 மணி நேரம் கழிச்சிட்டு நம்மளோட சிஆர்டி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 15 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி நம்மளோட சிஆர்டி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வேணால் யூஸ் பண்ணலாம். சிஆர்டி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா வந்து கேண்டில் ரேஞ்ச் தியரி ஓகேங்களா. அதை பற்றி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். இன்கேஸ் பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னா வந்து ஓஆர்பியை அதை மாற்றிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஓஆர்பி சிஆர்டியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் எவ்ரிடே நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு அது ஒரு சிறப்பான ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா. கிட்டத்தட்ட அந்த ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 90% ட்ரேடிங் அக்யூரசி வரும் ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களே, கிட்டத்தட்ட இன்றைக்கான வீடியோ முடிஞ்சது. நாளைக்கான லெவல்ஸ் நான் என்னங்கிறது உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஓகேங்களா. ஸோ நான் வந்து இந்த டே ஹை டே லோஸில் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த அன்னைக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் ஒர்க் ஆகும் ஓகேங்களா. அடுத்த நாள் ஒர்க் ஆகும், ஆனால் அது வந்து க்ரூஷியல் பாயிண்டாக இருந்தால் மட்டும்தான் ஓகேங்களா. அதே இடத்துல மார்க்கெட் நிறையா டைம் மிட்டிகேட் பண்ணியிருந்தா, ஐ மீன் டச் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டே ஹை டே லோவில் வரைஞ்சிருந்த அந்த 1 hour லோ வரைஞ்சிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி டே ஹை டே லோ, அதாவது ப்ரீவியஸ் டே ஹை லோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி, அதாவது நேற்றத்தோட லோ வந்து இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். அதே மாதிரி நேற்றோட ஓப்பனிங் ப்ரைஸ், நேற்றோட க்ளோசிங் ப்ரைஸ், நேற்றோட ஹை லோ ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் மார்க் பண்ணிட்டு நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போவே பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணிடுவேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் போய் பார்க்கலாம். டுமாரோ லெவல்னு போட்டு நான் போட்டிருப்பேன் ஓகேங்களா. ஸோ அது மூலிமா உங்களுக்கு வந்து இதோட லெவல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஓகேங்களா. ஓகே ட்ரேடர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.